திரு மணிகண்டன் குறுக்கிட்டீங்க, சரியா குறுக்கிட மட்டும். ஒன்றும் இல்லைங்க, நான் மரியாதைக்குரிய பேராசிரியர்கிட்ட ஒன்று கேட்குறேன். பொது உடைமை கட்சி அப்படின்னு சொன்னாலும் கம்யூனிஸ்ட்னு சொன்னாலும் வெவ்வேறையா இல்லை ஒன்று தானா? எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவு வரைக்கும் பொது உடைமை கட்சினா கம்யூனிஸ்ட், கம்யூனிஸ்ட்னா பொது உடைமை கட்சி. அந்த மாதிரி சனாதானம்னாலும் இந்து மதம்னாலும் ரெண்டும் ஒன்று தான். வடநாட்டில் அதை சனாதானம்னு சொல்றாங்க, பொதுவா இந்திய முழுக்க அது இந்து மதம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்படிங்கிறது பாவம் அருணன் ஐயாவுக்கு தெரியாம இல்லைங்க. நான் ஒரு கௌரவம் ரொம்ப பெருமையா சொல்றேன், நான் ஒரு சனாதன இந்து. என்னுடைய முதல் பூஜை பாத்தீங்க அப்படின்னா என் குலதெய்வத்தில் ஐயா சொல்ற மாதிரி முப்பூசையும் கொடுத்து எல்லாம் வெட்டி தான் நாங்க கொண்டாடுவோம். அடுத்தது கருப்புசாமி கோயிலுக்கு போவோம், அடுத்தது திருச்செந்தூர் போவோம், திருப்பதிக்கு போவோம். நான் ஒரு சனாதன இந்து அப்படிங்கிறது ஐயாவுக்கு சொல்லிடுறேன். ஐயா உங்களுக்கு தான் இது. நாங்க என்ன சொல்றதுன்னா, ஐயாட்ட ஒண்ணு கேட்கிறேன். எவன் காலையும் நக்கி பிழைப்பவன் கம்யூனிஸ்ட் சொன்ன ஒரு மரியாதைக்குரிய ஈவேரா, கம்யூனிசம் இந்த நாட்டை பிடிச்ச பெருவியாதி அப்படின்னு சொன்னவர் மூதறிஞர். அவங்களோடையே நீங்க கூட்டணி வச்சிருக்கிறதுக்கு ஒரு கொள்கை காரணம்லாம் சொல்றீங்கன்னா, இந்த திராவக மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கு உரிய முறையில் பாஜகவுக்கு ஒரு தோழமை சுட்டுதலும் தோழமை குட்டுதலும் சொல்லியிருக்கிறோம். ஒருபோதும் அண்ணாவை ஒரு நொடிக்கோட பழனிசாமி அவர்களுக்கு தர மாட்டோம். அதே சமயத்துல என்ன பிரச்சனைனா, ஒற்றை நோக்கம், உங்க கூட்டணியை தூக்கி எறிய போறங்கிறதுக்காக எதை கிடைச்சா வம்புலுக்கலான்னு தினமும் உட்காந்து எதையாவது பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, அவர் பாருங்க, கம்யூனிசம் பொது உடைமை ரெண்டும். கம்யூனிசத்துடைய தமிழாக்கம் தான் பொது உடைமை. இங்க இந்து மதம் வேற சனாதனம் வேற. எங்க எந்த ஆவணத்திலேயாவது கொஞ்சம் எந்த ஆவணத்திலேயாவது இந்து லான்னு தான் இருக்கு, சனாதன லான்னா இருக்கு. அரசியல் சாசனத்துல ஒரு விளக்கம் இருக்கு, இந்து இஸ்லாம்னு தான் இருக்குது, சனாதனங்கிற வார்த்தை இருக்கா? ஆகவே இந்து மதம் வேற இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நான் வந்து குலதெய்வத்துக்கு மகாத்மா காந்தி நான் ஒரு சனாதன இந்து. சரி, ஓகே ஓகே மணிகண்டன். ஐயா ஒரே ஒரு நிமிஷம் இதை மட்டும் உள்வாங்கிக்க. மகாத்மா காந்தி நான் ஒரு சனாதன இந்து. ஓகே, அது புரிஞ்சுக்கிட்டாரு ப்ரொஃபசர், பதில் சொல்றாரு. மகாத்மா காந்தி சனாதன இந்துன்னு சொல்லியிருக்காரு அப்படின்றார். இந்த ஏங்க அவர் ஒரு கருத்து, அவர் சொன்ன எல்லா கருத்தையும் ஏத்துக்கிட்டீங்களா? அவர் கொலை பண்ண கோட்ஸே யாரு? இல்ல, நான் கேட்கறது அரசியல் சாசன அடிப்படையில் கேட்கிறேன், சட்ட ரீதியா கேட்கிறேன். ஒவ்வொருத்தருடைய கருத்தை வச்சால நீங்க முடிவுக்கு வரக்கூடாது. இங்க நாட்டுல இந்துன்னு தான் பதிவு பண்றாங்க. இந்தியாவில் 80% பேரு சனாதனினா இல்ல. இவர் வந்து குலதெய்வத்தை கும்புறாரு. நான் என்ன கேட்கிறேன், இப்ப வந்து இதர சனாதனிகள், இவர் தனி சனாதன், இப்ப இவர் நான் சொல்வது ஒரிஜினல் சனாதனிகள், அவங்களுடைய ஆகம கோயில்ல, சனாதன கோயில்ல மாமிச படையல ஒப்புக்கொள்வார்களா? நான் ஒரிஜினல் சனாதனிங்க. இருங்க ஐயா, அருணன் நீங்க ஒரிஜினல் கம்யூனிஸ்டா? இல்ல நீங்க ஒரிஜினல் கம்யூனிஸ்டா? மணிகண்டன் ஒரு நிமிஷம் கொடுங்க. நான் ஒரிஜினல் சனாதனி. மணிகண்டன் நான் ஒரிஜினல் சனாதனி. நீங்க யாரு? ப்ளீஸ் நீங்க என்ன சர்டிபிகேட் இருக்கு? நான் ஒரிஜினல் சனாதனி, நீங்க என்ன சர்டிபிகேட் கொடுத்தீங்க? திரு அருணன் பேசட்டும். ஐயா நீங்க அப்ப பதில் சொல்லுங்க. நான் ஏன் கருத்தை சொல்றேன். அதாவது எதுக்காக தான் அவர் சொல்லிக்கிட்டு தன்னை சனாதனி, இந்த நேயர்கள் கேட்கட்டும், அதிமுக ஆதரவாளர் ஒருத்தர் தன்னை சனாதனி சொல்லிக்கிறான்னு, அது அவருடைய உரிமை. ஆனால் விஷயம் வந்து என்னன்னா, நான் 1939 சனாதனிகள்ல இருந்து வர்றேன். 1915 சனாதன தர்மா என்கிற ஒரு டெக்ஸ்ட் புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் படிச்சு நான் நூல் என்கிற முறையில சொல்றேன். இப்போ உத்தரப்பிரதேசத்துல ஒரு யாதவ் அவர் பகவத்கீதையை பற்றி கதா காலட்சேபம் பண்ணார்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய வந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார் பிராமணர்கள் மட்டும்தான் கதா காலட்சேபம் பண்ணணும், இந்துவாக இருந்தாலும் ஒரு யாதவருக்கு கதா காலட்சேபம் பண்ண உரிமை இல்லைன்னு சொல்லி அவர் தலையை மொட்டையடிச்சு அவமானப்படுத்தியிருக்காங்க. இதுதான் சனாதனம். அவரு இந்து, இந்த சங்கராச்சாரியார் இந்து. ஆனால் சனாதனம் எங்க வந்து வேலை பார்க்குது? யாதவை கேவலப்படுத்துவதில்ல. இத வந்து புரியாதது போல மணிகண்டன் பேசுற நான் ஒண்ணும் செய்ய முடியாது. கேப்போம். திரு ஜி.கே. நாகராஜ், போலி பக்தி அரசியல் நாடகத்தை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றார். அல்ல ஐயா, அருண் அவர்கள் சொன்னாங்க, சனாதனம்ங்கிறது அழிவில்லாதது, அறநெறிப்படி வாழ்வது. அந்த அறநெறிப்படி வேதங்களை படித்து நல்ல விஷயங்களை எல்லாம் படித்து தர்ம நெறியோடு வாழ்வதற்கு பெயர் சனாதனம். அப்படி வாழ்ந்துதான் பிற்காலத்தில் இந்து மதமாக மாறியது. ஏதோ கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் மதத்தை ஒரு சிலர் இந்து மதம். அந்த டேர்ம் என்ன சொல்றேன், பிறப்பின் அடிப்படையில
உயர்வு தாழ்வை சொல்வது எந்த term? இல்ல உயர்வு தாழ்வு இல்ல கார்கே, உயர்வு தாழ்வு எல்லா மதத்திலும் இருக்கு. கிறிஸ்தவத்தில் இருக்கு, இஸ்லாமில் இருக்கு. அதான் நான் கேட்கிறேன், கந்த சஷ்டியை பத்தி கேவலப்படுத்தக்கூடிய முருகர் கேட்டு இவங்க பண்ணாங்களா, இல்ல சைவ வைணவம் குறித்து வைணவ சாமிகள் கேட்டு இவங்க கேவலப்படுத்தினாங்களா? ஏன் மற்ற மதங்கள் குறித்து நீங்க பேசுறது இல்லைங்கிறதா என் கேள்வி. பிரச்சனையே என்னன்னா, இந்துக்கள்ங்கிற அடிப்படையில் நீங்க இருக்கிற காரணத்தால அந்த மதத்தை நீங்க கேவலப்படுத்தி மற்ற மத ஓட்டுகளை வாங்கறதுக்கு நீங்க துணை போறீங்க. அதுதான் பிரச்சனையே. அதனாலதான் இந்து முன்னணி மாநாடு நடத்த வேண்டிய அவசியம். இப்ப நம்முடைய சூரிய வெற்றிகொண்டன் சொன்னாரு, யாரு கேட்டாங்க, சரி யார் கேட்டு வாழ்த்து சொல்லும்? முருகன் கேட்டார். அமைச்சர் முருகன் தீபாவளி வருகிறது வாழ்த்து சொல்லுவாரா முதல்வர்னு வெளிப்படையா கேட்டார் அமைச்சர் முருகன் அவர்கள். உங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்லல. சரி, நீங்க யாரு கேட்டு கருணாநிதிக்கு காசியில போய் கருமாதி பண்ணீங்க? கருணாநிதி உங்களை கேட்டாரா? எதற்காக கருமாதி பண்ணீங்க? யார் கேட்டா கருணாநிதி கருமாதி பண்ண சொல்லி காசியில போய் குடும்பமா கருணாநிதி இது பண்ணீங்களே? ஏன் இன்னைக்கு இவ்வளவு 80 கோடி 100 கோடி செலவுல போய் இன்னைக்கு கடலுக்கு அடியில் அவருக்கு சமாதி கட்டுறீங்களே? ராஜராஜ சோழன் குப்பையா சமாதி குப்பையா கிடக்கிறது. ஆனா நீங்க போய் யாருக்காக சமாதி கட்டி தைரோட வச்சு டிங் டிங்னு பூஜை மணி அடிக்கிறீங்க பாரு. இதெல்லாம் வந்து உடம்புல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வர்றதுங்க. அதுதான் சனாதனம். இல்ல உண்மைதானே? நான் வந்து பொய்யா சொல்லலையே. தைரோட வச்சு கருணாநிதிக்கு சமாதியில தைரோட வச்சு பஜனை பண்ணாரு அமைச்சர் வேலு. யார் சொல்லி பண்ணாரு இவரு? அதெல்லாம் வந்துங்க, அது அவங்களுடைய மத நம்பிக்கை. அதை கேவலப்படுத்தக்கூடாது. பிரச்சனை என்னன்னா, இந்து முன்னணி ஏன் கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, நீங்க ஏன் இந்து மதத்தை கேவலப்படுத்துறீங்க? இதே வார்த்தையை நீங்க இதே கேவலப்படுத்துறத வேற மதத்தை நீங்க பண்ணக்கூடிய தைரியம் இருக்கிறதா? இன்னொன்னு சொன்னாரு, ஈவேரா குறித்து பேசினார். நான் கேட்கிறேன், ஈவேரா என்ன சொன்னார்ங்கிற வார்த்தையை மட்டும் சொல்றேன். அதுக்கு சூரியனுக்கு ஐயா பதில் சொல்லட்டும். அதாவது நம் சமுதாயத்துக்கு 4 எதிரிகள் பெரியார் அவர்கள் எழுதினது விடுதலையில. 1 ஆபத்தானவர்கள், 1 பார்ட்னர்கள், 2வது நம்மில் கீழ்த்தர மக்கள், 3வது முஸ்லிம்கள், 4வது கிறிஸ்தவர்கள். இந்த 4 பேரும் நமக்கு எதிரிகள் என்று எழுதியது வேற யாரும் இல்ல, நீங்க பெரியார்னு சொல்ற ஈவரா ராமசாமி அவர்கள் தான் தன்னுடைய வாழ்த்து செய்தியில அமைச்சிருக்காரு. நம்முடைய சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் இவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும். விடுதலையில் எழுதுவது எல்லாரும் தானே சார் சொல்லியிருக்காங்க. சார் அதுல எல்லாரும் தானே வர்றாங்க. அதாங்க சொல்றேன். அது மட்டும் இல்ல, வர்றாங்க. அண்ணா அவர்கள் எங்களை மட்டும் இழிவுபடுத்தி விட்டார் பெரியார் அப்படின்னு வர்றீங்களே. அவர் சிறுபான்மையினர், நீங்க சொன்ன டேர்ம் படி சிறுபான்மையினர் சொல்லியிருக்காரு. சார், திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? அண்ணா எப்படி ஆரம்பிச்சாரு? பெரியார் பொருந்தாத திருமணம் செய்து கொண்டார் என்று சொல்லித்தான திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. இல்ல சார், இப்படித்தான் உங்க வரலாறு. இல்ல சரி, நீங்க சொல்றது உங்களுடைய மேடை பேச்சு நாகரிகம் என்ன? நீங்க எப்படி அவர் பதில் சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. இதை நான் பதில சொல்லி முடிக்கலையே. ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொல்றீங்க. ஏற்றத்தாழ்வு இல்லைன்னா பெரியார் சொன்ன வார்த்தை என்ன? சேலைக்கும் சாப்பாட்டுக்கும் அலையறாங்க அப்படின்னு தாழ்த்தப்பட்ட மக்களை குறித்து இழிவாக பேசியது யார்? எல்லாம் உங்களுடைய மூதாதையர்கள் தானுங்க, உங்களுடைய கழகத்தினுடைய கண்மணிகள் தான். அப்படியெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்த உடனே இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியா இன்னைக்கு உயர்நீதிமன்றம் கேக்குது, உங்கள்கிட்ட நிதி இல்ல, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் தர முடியல, சமையல் என்ன சப்ளை பண்ண உங்களுக்கு 241 கோடி ரூபாய்க்கு செக் தர முடியல, இவ்வளவு நிதி நிலைமை மோசமா இருக்கிறது, கடன் வாங்குகின்ற மாநிலமாக நம்பர் 1ஆக தமிழகம் இருக்கிறது. இப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு நீங்க அதிமுக பாஜக கூட்டணி குறித்து தொடர்ந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டா, உங்களுக்கு அரசியல் பயம் தொற்றிக் கொண்டு விட்டது. இதுதான் பிரச்சனை. உங்களுக்கு இந்த கட்சி பலமாக இருக்கிறது. நீங்க கேட்டீங்க முருகர் இது கேட்டார் அது கேட்டார். சரி, நீங்க வந்து பழனியில மாநாடு நடத்துறீங்க முருகருக்கு, அங்க வந்து முதலமைச்சருக்கு நன்றி கூறி பண்ணீங்களே, அது அரசியல் இல்லையா? அறநிலைய அங்க படிக்கிற குழந்தைகளுக்கு கண்டபுராணம் சொல்லித்தரவன் சொன்னீங்களே, அது அரசியல் இல்லையா? பழனியில நாங்க வந்து சித்த மருத்துவ கல்லூரி சொல்லணுமே, அது அரசியல் இல்லையா? இல்ல அதற்கு நீங்க ஒரு செங்கல் எடுத்து வச்சீங்களா? ஏன் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுடைய பணத்தை எடுத்து அறநிலையத்துறையில் 500 கோடி டெபாசிட் எடுத்து செலவு பண்றீங்களே உங்களுடைய சுயலாபத்திற்கு, அது அரசியல் அறநிலையத்துறை நீங்க பண்ற அநாகரிகம் இல்லையா? இதெல்லாம் யாரு தட்டி கேப்பா? இந்து முன்னணி தான் தட்டி கேட்கும். உங்களை பத்தி பேசாம, திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து பேசாம இந்து முன்னணி யாரை பத்தி பேசும்? நீங்க தான் இந்துக்கள் எதிரிகள், நீங்க தான் அறநிலையத்துறைக்கு எதிரிகள்.